அல்கோ ட்ரேட் ரெஃபர் பண்ணிங்களா சார்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்களுக்கான கேள்வி கேட்குறேன். சார் அல்கோ ட்ரேட் எமோஷன்ஸ் கிடையாது. அல்கோ ட்ரேட் பர்ட்டிகுலர் கண்டிஷனுக்கு பேஸில் தான் ஒர்க் ஆகும். அப்போது டெய்லியுமே அப் ட்ரெண்டா, டெய்லியுமே டவுன் ட்ரெண்டா, இல்லை டெய்லியுமே கன்சல்டேஷனா? அப்போ எப்படி அல்கோ ட்ரேட் ஒர்க் ஆகும்? இது மல்டிபிள் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அது இன்பில் பண்ணியிருந்தாலும் எப்படி ஒர்க் ஆகும்? அதே விஷயங்கள் எப்படி உருவாக்கும்? நீங்கள்லாம் ஜோசிக்காரங்களா? கிடையவே கிடையாது. அப்போ அல்கோக்கு எமோஷன் உண்டா? அது ஐடென்டிஃபை பண்ணிடுமா? அப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும்? நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஒரே இடத்துல மார்க்கெட் இருக்குது. என்ட்ரி கொடுக்கும், திரும்ப எக்ஸிட் கொடுக்கும், என்ட்ரி கொடுக்கும், திரும்ப எக்ஸிட் கொடுக்கும். முடிஞ்சு போச்சு கதை. லாஸ் தான். முடிஞ்சிங்களா? அதுதான் விஷயம். அல்கோ பண்ணாதீங்க சார். அல்கோலாம் ஒரு விஷயம். அந்த அல்கோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்க பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்கணும். அந்த விஷயங்கள் செல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவேர்னஸோடு இருங்க. அல்கோ இருக்கிறதுலே மிகப்பெரிய என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய மைண்ட் கேம். யாருமே ட்ரேடிங்கில் தோத்துட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரெயின் வாஷ் இதை வாங்கி வச்சாக்கா நம்ம ட்ரேட் பண்ணாமல் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அது கரெக்டான வே கிடையாது. உங்கள் மூளையை மழுக வைத்து விடும். ஏன்னா அதையே டிஃபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது என்ட்ரி ஒரு எக்ஸிட் அது பிரகாரம் செய்யும். அவங்கள எந்த கோட்ஸ் பண்ணாங்களோ அந்த கோட்ஸுடைய பேஸில் தான் பண்ணும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேஸில் தான் பண்ணும். டெய்லி அதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஓகே.